Hello all, so hope you all are doing good today. So praise be to our Lord Jesus Christ. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம பேச போற டாபிக் வந்து என்னன்னா டெம்டேஷன்ஸ். ஸோ வந்து என்ன நிறைய பேர் வந்து இதை பத்தி தான் எங்களை கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி நம்ம டெம்டேஷன்ஸை வந்து ஃபேஸ் பண்றது. ஸோ ஏன்னா நான் நல்லா ப்ரே பண்றேன், ஆனா வந்து ப்ரே பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் நான் வந்து சர்ச்ல இருந்து வெளில வந்த பிறகோ இல்லை வந்து என்னோட பர்சனல் ப்ரேயருக்கு அப்புறமா வெளில வந்த பிறகோ திடீர்னு வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு எப்படி இருந்தாலும் நம்ம இந்த வேர்ல்டை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வர டெம்டேஷன்ஸ், வேர்ல்ட்லி தாட்ஸ், அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு வந்து நிறைய பேர் எங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த டாபிக் பத்தி ஆக்சுவலா ரொம்ப எலாபரேட்டா கிடையாது, மீன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் சொல்லலாம்னு சொல்லி நினைச்சிருக்கேன். ஸோ டெம்டேஷன்ஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒரு வேர்ல்ட்ல இருக்கோம். எங்க வந்து நிறைய இந்த ரைட் சைட் திரும்பினாலும் டெம்டேஷன்ஸ், லெஃப்ட் சைட் திரும்பினாலும் டெம்டேஷன்ஸ், வீட்டுல இருந்தா டெம்டேஷன், வெளியே இருந்தா டெம்டேஷன். நம்ம எவ்வளோ நினைப்போம், அன்னைக்குதான் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கோம், கடவுளே ஹெல்ப் அஸ் டு கண்ட்ரோல் ஆர் ஹேங்கர், இன்னைக்கு நான் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணிட்டு வெளியே போவோம். பட் ஆனா என்ன ஆகும், நம்ம சூழ்நிலை வந்து டக்குன்னு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கே ஏதோ ரொம்ப நல்லவங்களா இருப்போம், பட் நம்மளை பத்தி யாராவது ஏதாவது பேசிட்டாங்களோ இல்லை வந்து மற்றவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க, அதனால நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து என்னது லைக் வந்து ரொம்ப நல்லவங்களா இருந்து ஒருத்தவங்க ஆக்சுவலா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் டோல்ட் மீ திஸ், ஷர்லி சில டைம் நான் ரொம்ப நல்ல பர்சனா இருந்தானா எனக்குள்ள வந்து ஒரு தாட் வந்து ஏன்னா அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த தாட்ஸ் எல்லாம் தர்றது வந்து என்னன்னா சேட்டன். ஓகேங்களா? ஏன்னா சேட்டன் வந்து நம்ம தாட்ஸை வந்து பயங்கரமான வந்து ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த கில்ட்டினஸ், நம்ம பண்ற பாவங்களுக்கு இந்த கில்ட்டினஸ் வருது பாத்தீங்களா. சில டைம் நம்ம வந்து அதெல்லாம் மறந்துட்டு த்ரூ கிரைஸ்ட் வந்து your sin everything is being washed நம்ம நடந்து போயிட்டே இருக்கும் போது நம்ம பழைய பண்ண சிந்தனைகள் எல்லாமே நம்ம மைண்டுக்கு வரும். நீங்க என்ன அவ்வளவு நல்ல பர்சனா, நீ இப்படி பிஹேவ் பண்ணியிருந்தியே, நீ என்ன இப்போ நல்லவங்க மாதிரி நடிக்கிறியே. ஸோ இதெல்லாம் தர தாட்ஸ் வந்து என்னன்னா சேட்டனோட தாட்ஸ். ஏன்னா when you like உன்னோட கடவுளுக்குள்ள நீ வரும்போது ஜீசஸ் வில் பியூரிஃபை யூ கம்ப்ளீட்லி ஃப்ரம் த ஹெட் டு டோ. அதனால வந்துட்டு என்ன, உங்க பழைய சின், பழைய பாவம் எதுவுமே அவர் மைண்ட்ல வச்சுக்க மாட்டார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்கவங்க கூட நிறைய பேர் நீ அன்னைக்கு இதை பண்ணியே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஜீசஸ் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்து ஒரு நியூ பர்சனா வந்து அவர் நம்மள பாக்குறாரு. ஸோ அப்படி அவர் பார்க்கும்போது அந்த கில்ட்டியோ எதை பத்தியும் நீங்க யோசிக்க வேணாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும்னா, த்ரூ கிரைஸ்ட் வந்து என்னது, திஸ் தாட்ஸ் ஷுட் கெட் அவே ஃப்ரம் மீ ரைட் நவ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தாட்ஸ் அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதே போலதான் டெம்டேஷன்ஸ் நம்மளுக்கு வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லணும். அதே போல வந்து கடவுளோட வார்த்தை, ஓகேவா, the Lord is, நான் யூஸ்வலா என்ன சொல்வேன்னா, the Lord is my shepherd. ஸோ அவர் என்னோட ஷெப்பர்டா இருக்கும் போது அவரோட பாத்துல தான் நான் நடப்பேன். ஸோ அதனால வந்து எந்த ஒரு சேட்டனும் எனக்கு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் என் மைண்ட்ல வந்து வைக்கிறதுக்கு வந்து என்னது அருகதையே கிடையாது அப்படின்ற ஒரு ஃபெய்த். ஓகேங்களா? அந்த ஃபெய்த் வந்து மைண்ட்ல என்னைக்குமே நம்ம வச்சிருக்கணும். ஏன்னா காட் வந்து எல்லா வார்த்தையிலையும் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எந்த சைடு திருப்பினாலும் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஐ வில் பி யோர் ப்ரொடெக்டர், ஐ வில் பி யோர் ஷீல்ட் அப்படின்றாரு. அதே போலதான் டேவிட் நிறைய டெம்டேஷன்ஸ்குள்ள போயிருக்கிறார். ஆனா அவர் என்ன சூழ்நிலை போனாலும் அவர் என்ன பண்றாரு, காட் கிட்ட வந்து திருப்பி அவர் அழுது கேட்கிறார், லார்ட் ப்ளீஸ் வாஷ் அவே மை சின்ஸ் அண்ட் மேக் மீ கிளீன் அப்படின்றாரு. Psalm 51 நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் அதை பி merciful to me o God because of your constant love, because God's love is another constant, it will not fade away, every time it will be constant. So அதனால டேவிடும் வந்து என்ன பண்றாரு, அழுது புரண்டு கேட்கும் போது காட் என்ன பண்றாரு, is forgiving his sin. அதே போல வாட் எவர் டெம்டேஷன்ஸ், வாட் எவர் சின் யூ ஆர் கோயிங் த்ரூ, அதுல நான் இப்ப கரெக்டா மாட்டிட்டு இருக்கேன், என்னால எப்படி வெளில வரணும்னு தெரியல, ஐ வாண்டட் டு சேஞ்ச் ஃப்ரம் மை சின், இதுல இருந்து நான் வெளில வரணும்னு நினைக்கிறேன், பட் ஐ குட் நாட் அப்படின்றவங்க வந்து என்னது
ட்ரை, கீப் ட்ரைங், ஆஸ்க் காட், ப்ரே டு ஹிம். அவர்கிட்ட கேளுங்க, லார்ட் பி மை ஷெப்பர்ட் அண்ட் ஹெல்ப் மீ லார்ட் அப்படின்னு சொல்லி, ஐ நீட் யூ இன் த சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்கும் போது ஜீசஸ் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாரு, he will deliver you from all temptations, from all sin. People may judge you, people may think you என்ன வேணாலும் they will think, but ஆனா whose love is constant in this world? Only Jesus love is constant in this world. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, he will surely deliver you. So இது வந்து லைக் யாரெல்லாம் என்கிட்ட கேட்டீங்களோ, I just wanted to tell this message to each and everyone that only through Christ and then you can face all the challenges in this world. So உங்க worry, உங்க guiltiness இதெல்லாம் தரது வந்து யாரு, சேட்டன். அதனால அந்த சேட்டனை வந்து என்ன பண்ணணும், நம்ம வின் பண்ண வைக்க கூடாது. only Jesus should win in our life. அதனால வந்து இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான லைஃப் ஜீசஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. everyone has a purpose in this life. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், through Christ வந்து இந்த லைஃபை வந்து அவர் கொடுத்த லைஃபை நம்ம வந்து என்ன பண்றோம், வின் பண்ணி காமிக்கணும். So I hope this message actually changed your life. இது வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒரு புது சேஞ்சஸ் கொண்டு வரும்னு. Thank you. Have a great day.